வடகலை தென்கலை பிரச்சினைக்கு தீர்வு காண நடுவரை நியமனம் செய்ய நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், இந்த வழக்கு விசாரணையின் முழுமையான விவரங்கள். அதாவது வடகலை தென்கலை பிரிவினருக்கு இடையேயான பிரச்சனையை சரி செய்ய உச்சநீதிமன்றம் இன்றைக்கு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுலை நடுவராக நியமித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரபஞ்சம் பாட தென்கலை பிரிவினருக்கும் மட்டும் அனுமதி வழங்க கடந்த 2022ஆம் ஆண்டு கோயில் உதவி ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து வடகலை பிரிவை சேர்ந்தவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் முதல் 3 வரிசைகளில் தென்கலை பிரிவினரும் அவர்களுக்கு பின்னர் வடகலை பிரிவினரும் அமர உத்தரவு பிறப்பித்திருந்தது சென்னை உயர்நீதிமன்றம். முதலில் தென்கலை பிரிவினர் அவர்களுக்கான பாடல்களை படிக்கவும், அதற்கு பிறகு வடகலை பிரிவினர் ராமானுஜனுடைய பாடல்களை படிக்கவும், பிறகு 2 பிரிவினரும் இணைந்து 4000 திவ்ய பிரபஞ்சம் பாடவும் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து இருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தென்கலை பிரிவினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அதே வேளையில் வடகலை பிரிவினரும் பாதுகாப்பு கேட்டு வழக்குகளை தொடர்ந்திருந்த நிலையில் அந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் அமர்வு வடகலை பிரிவினரும் பிரபந்தம் பாட அனுமதி தனி நீதிபதியினுடைய முந்தைய உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு இந்த விவகாரத்தில் இரு பிரிவினரும் கிடையில் உள்ள இந்த பிரச்சனையை சரி செய்ய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுலை நடுவராக நியமித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. மேலும் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தேவைப்பட்டால் கூடுதலாக 2 பேரை நியமித்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் இன்றைக்கு உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் ராமானுஜரினுடைய சீரர்களிடையே இத்தகைய பிரச்சனை மத மோதலாக உருவாவதை அனுமதிக்க கூடாது என்றும் சகோதரத்துவத்தை நீதிமன்றம் எதிர்பார்ப்பதாகவும் தலைமை நீதிபதி இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தினுடைய பிரச்சனை தீரும் வரை தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்றும், கோவிலுக்குள் காவல்துறையினர் கட்டாயம் நுழையக்கூடாது என்றும், அவ்வாறு நுழைந்தால் அது அமைதியை பாதுகாப்பதற்கு பதிலாக நிலைமையை மோசமாக்கிவிடும் என்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தற்போது முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் நடுவராக நியமித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் இது போன்ற ஒரு உத்தரவை இன்றைய தினம் பிறப்பித்திருக்கிறது. ராமகிருஷ்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.